பீடாக் வந்தவொடனே நம்ம செகண்ட் மாஸ்டர் அடுத்த 2 டெக்னிக்கல் மாஸ்டர் கிளாஸையும் பண்ணிடலாம். அவர் வந்தவொடனே ஒரு வரவேற்புக்கு நீங்க தான் பாடுறீங்களா? பாடுவீங்களா நல்லா? நம்மளுக்கு பாடலாம் வராது. இல்ல சின்ன வயசுல கர்நாடிக் மியூசிக்லாம் கட்டினேன். 3 வருஷம் கச்சேரி எல்லாம் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நீங்க சரிகமா பாட்டு சொன்னா பாடுவேன். பட் நீங்க என்ன படம் பாட்டுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டங்க. சான்ஸே இல்ல. வந்துட்டாரு நம்ம ஹீரோ வந்துட்டாரு. ஆஹா, அவர் பாடிட்டே இருக்காரு. வணக்கம் பீடாக். இப்பதான் ஒரு கலை வந்திருக்கு ஒரு ஷோக்கு. சொல்லு. இந்த இல்ல இது எப்படின்னா வித்யுத், இது ஒரு நியாயத்தை நீங்க தான் இப்ப நாட்டாம இது ப்ரிவியூ பண்ணும்போது எப்படின்னா பிளாக் பஸ்டர் மேட்சா, இது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மேட்சியா, இது பிளாக் பஸ்டர் மேட்ச் சொல்லாதையா அப்படின்னு முன்னாடியே சொல்றேன். Let's do the preview for a blockbuster match அப்படின்னு அவன் கிரிக்கெட்டே பிளாக் பண்ணி அவனை ஊருக்கு அமிச்சிட்டான். இப்போ இனிமே வளர்மதி வீட்டுல இருந்தானே இல்ல காலேஜ் போயிட்டு நீங்க படிச்சு பாஸ் பண்ண ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பாருங்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க பாப்போம். பிளாக்பஸ்டர் மேட்ச் வேற. நீ இந்த வளர்மதி இனிமே வயசுக்கு வந்தானே வராட்டி என்னன்னு சொன்னல, அந்த படத்துல டயலாக் சொல்லுவான், சார் ஏன் சார் வளர்மதிக்கு நாங்க போஸ்டர் வைக்க கூடாது அப்படின்னு கேட்பான். வைக்க கூடாதுடா. ஏன் சார்? ஏன்னா வளர்மதி என் பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தாண்டா மார்க்கி ஈவெண்ட், அதை தாண்டா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதை தாண்டா ப்ரமோட் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங்ல. நீ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மேட்ச் தான் என்னோட செல்ல பை, இந்த பாரு கம்பெனிக்கு கிடைச்ச இப்போ அந்த இதுல சூர்யா விப்பாரு, நல்ல அதிசய பொருள் சார், சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா சார் விப்பாரு. அந்த மாதிரி இந்த மேட்சை விக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு பிளாக் பஸ்டர் விக்காத ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒத்துப்பாங்களா?